தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தால் வழங்கவிருக்கும் சம்பளம் போதாது, அவர்களுக்கு சம்பளம் வழங்க வேண்டும் என்று உண்மையிலே நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கின்றோம். தோட்டத்தில் பிறந்து தோட்டத்தில் வளர்ந்த எனக்கு தோட்டத்தில் தொழில் புரியும் பெண்களின் வாசனை, அதில் உள்ள கடினமான உழைப்பு, அது தொடர்பாக நான் உண்மையிலே நன்றாக அறிவேன். தோட்டத்தில் வசிக்கும், தோட்டத்தில் பிறந்த ஒரு பெண்ணாக மலையக பெண்கள், தோட்டத்தில் வாழும் பெண்கள் இந்த நாட்டுக்கு அந்நிய செலாவணியை கொண்டு வரும், பாரிய அளவில் கொண்டு வரும் ஒரு முக்கிய படையணியாகவே நான் கருதுகின்றேன். எனது சகோதரிகள், தாய்மார்கள், அதேபோல் மலையகத்தில் இருந்து வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கும் பணிப்பெண்கள், ஆடை தொழிற்சாலைகளில் வேலை செய்யும் எனது சகோதரிகள், இப்படியாக இந்த அனைத்து துறைகளிலும் மலையகத்தில் வாழும் பெண்கள், யுவதிகள் தனது கல்வியையும் கூட முன்கொண்டு செல்ல முடியாத அளவிற்கு இருக்கும் பொருளாதார பிரச்சனையின் காரணமாக மிகவும் கடினமான வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த துறையில் உழைக்கும் பெண்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகளை உண்மையிலேயே வார்த்தைகளால் கூற முடியாது. புத்தகத்தில் எழுதினாலும் கூட அதை தீர்க்க முடியாது. இதை நான் ஏன் இப்படி கூறுகின்றேன் என்று கேட்டால், இந்த சபையில் கௌரவ உறுப்பினர் அவர்களே, மலையகத்தில் வாழும் பெண்கள் அவர்கள் முகம் கொடுக்கும் பிரச்சனை, இதை நாம் தேடி எடுத்து பார்க்கும் பொழுது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கூறுகின்றார்கள் தான், மலையகத்தில் வாழும் பெண்கள் அதிகமாக வேலை செய்கின்றார்கள், கடினமாக உழைக்கின்றார்கள், அவர்களுக்கு நாம் வழங்கவிருக்கும், அதாவது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தால் வழங்கவிருக்கும் சம்பளம் போதாது, அவர்களுக்கு சம்பளம் வழங்க வேண்டும் என்று உண்மையிலே நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கின்றோம். அதேபோல் நாம் சில விஷயங்களை அவர்களுக்கு கூற வேண்டியும் உள்ளது. இவ்வளவு காலமும் இந்த நாட்டை ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் உண்மையிலேயே அவர்களுக்கு இவர்களது ஆட்சி காலத்தினுள் மாத சம்பளத்தை பெற்றுக் கொடுத்திருந்தால் உண்மையிலேயே எமது பெண்களும் தனக்கு தேவையான சகலதையும் செய்து கொள்வதற்கு வசதியாக இருந்திருக்கும். இது முழுமையடையாத காரணத்தினால்தான், இதை நடைமுறைப்படுத்தாததின் காரணத்தினால்தான் இன்று மாபெரும் பிரச்சனைகளுக்கு எமது மலையக பெண்கள் முகம் கொடுத்துள்ளார்கள். இதை ஒருபுறம் பார்க்கும் போது இந்த நாட்டில் வாழும் மலையக பெண்கள், இது ஒரு மனித உரிமை மீறலாகவே நாங்கள் கருதுகின்றோம். அது மாத்திரமல்ல, இதை நடைமுறைப்படுத்துவதற்கு இந்த ஆட்சியாளர்கள் சென்ற பாராளுமன்றத்தில் பல பெண்கள் இருந்தார்கள். உண்மையிலே நான் சந்தோஷப்படுகின்றேன், தோட்டத்தில் பிறந்து தோட்டத்தில் வளர்ந்து இந்த இடத்திற்கு வந்ததற்காக. இதை நடைமுறைப்படுத்தாத இந்த ஆட்சியாளர்கள் உண்மையிலேயே இந்த மலையக பெண்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நான் குறிப்பிடுகின்றேன். அதே போன்று மலையத்தில் வாழும் பெண்கள் முகம் கொடுக்கும் பிரச்சனைகளை பார்க்கும் போது, அவர்கள் வேலைக்கு செல்கின்றார்கள். காலையில் 4 மணியிலிருந்து மாலை 5:30 மணி வரையும் தோட்டத்தில் வேலை செய்கின்றார்கள், கொழுந்து பறிக்கின்றார்கள். ஆனால் இந்த நாட்டில் சகல துறைகளிலும் தொழில் புரியும் பெண்களை போன்று, ஆடை தொழிற்சாலைகளில் வேலை செய்யும் பெண்களை போன்று, அரசு நிறுவனங்களில் வேலை செய்யும் பெண்களை போன்று அவர்களுக்கு சரியானதோர் வசதியான வழிமுறை கிடையாது.
இந்த நாட்டிற்கு பெருமளவு டொலரை தேடி கொடுக்கும் மலையக பெண்கள், வெளிநாட்டு வருமானத்தை பெற்றுக் கொடுக்கும் பெண்கள் மலைகளில் ஏறி கொழுந்து பறிக்கும் போது அவர்கள் குறைந்தபட்சம் அவர்களது தனது சொந்த தேவையை செய்து கொள்வதற்கூட அந்த தேயிலை தொழில்துறையில் எந்த ஒரு விதமான வசதிகளும் கிடையாது. தனது அன்றாட தேவைகளை, விசேட தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு குறைந்தபட்சம் ஒரு மலசல கூடமா இல்லை என்றால் ஒரு ஓய்வு பெறும் அறையா ஒன்றுமே இல்லை இவர்களுக்கு. இப்படி பார்க்கும் போது இவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு எமது அமைச்சர், மகளிர் விவகார அமைச்சருக்கு சில பிரேரணைகளை வைக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன், எதிர்காலத்தில் நடைமுறைப்படுத்துவதற்கு. அது மாத்திரமல்ல, அவர்கள் வேலைக்கு செல்லும் போது, அவர்கள் தனது தொழில்துறைக்கு செல்லும் போது பல உயிரினங்களால் அவர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையில் தான் அவர்கள் தொழிலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் வேலைக்கு செல்லும் போது ஒரு புறம் அரசாங்கத்தினாலும் மறுபுறம் அவர் வேலை செய்யும் துறைகளாலும் அவர்கள் பலவிதமாக பாதிக்கப்படுகின்றார்கள். அதனால் நான் விசேடமாக இந்த மகளிர் அமைச்சுக்கு நான் ஒரு சில பிரேரணைகளை முன்வைக்க நினைக்கின்றேன். ஒன்று, காப்புறுதி, இரண்டாவது மாத சம்பளம் என்ற இந்த நடைமுறைக்கு மகளிர் விவகார அமைச்சினால் கட்டாயம் இந்த பிரேரணையை நடைமுறைப்படுத்துவதற்கு பிரேரணைகளை முன்வைக்க வேண்டும் என்று. அதே போன்று கடைசியாக கூற விரும்புகின்றேன், இந்த நாட்டில் அனைத்து பெண்களும் முகம் கொடுக்கும் பிரச்சனை இருக்கின்றது. அதில் 2 கட்டமாக 3 கட்டமாக மலையக பெண்கள் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களது அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் 2025ஆம் ஆண்டு 10வது பாராளுமன்றத்தில் தனது முதல் வரவு செலவு திட்டத்தில் பெண்களுக்காக பல துறைகளில் வரவு செலவு திட்டத்தில் பணம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இது அனைத்துமே மலையகத்தில் வாழும் பெண்களுக்கும் உரித்தானது. அதனால் இந்த வரவு செலவு திட்டமானது இந்த நாட்டில் விசேடமான வரவு செலவு திட்டம். இந்த வரவு செலவு திட்டத்தில் மாத்திரமே மலையகத்தில் வாழ் பெண்களுக்கும், சிறுவர்களுக்கும், நோயுற்றவர்களுக்கும், வயதானவர்களுக்கும், சகலருக்கும் தேவையான அவர்களது தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான பணத்தை ஒதுக்கி எமது மகளிர் விவகார அமைச்சினால் எதிர்கால வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதனால் நான் விசேடமாக கூறுகின்றேன், இந்த வரவு செலவு திட்டமானது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது, சந்தோஷப்பட வேண்டியது என்று. நன்றி.